தேர்தல் பார்வையாளர்கள் களத்தில் கடினமாகவும் அதே சமயம் பணிவாகவும் செயல்பட வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். மேலும் அவர் கூறிய அறிவுறுத்தல்கள் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். எதிர்வரும் மக்களவை தேர்தல் மற்றும் சில மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள தேர்தல் பார்வையாளர்களுடன் தேர்தல் ஆணையம் இன்று கலந்தாலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியது. இன்றைக்கு டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற கூட்டத்தில் சுமார் 2150க்கும் மேற்பட்ட IAS, IPS மற்றும் IRS அதிகாரிகள் ஆகியோர் நேரடியாக கலந்து கொண்டனர். இவர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் அந்தந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் சில மூத்த அதிகாரிகள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டனர். முதலில் எதிர்வருகின்ற மக்களவை தேர்தலில் சுமார் 900 பொது பார்வையாளர்கள், 450 காவல் பார்வையாளர்கள் மற்றும் 800 செலவின பார்வையாளர்கள் ஆகியோர் பணியமர்த்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. எப்போதுமே ஒரு மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, 2 விதமான தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஒன்று பொது பார்வையாளர்கள், மற்றொன்று செலவின பார்வையாளர்கள். அந்த அடிப்படையில் இந்த முறை 900 பொது பார்வையாளர்கள் மற்றும் 800 செலவின பார்வையாளர்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் இந்த தேர்தல் பார்வையாளர்களாக பணியில் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை இந்த மக்களவை தேர்தலில் தேர்தல் பார்வையாளர்களின் முக்கியமான பங்களிப்பு எத்தகையது என்பதை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்களுக்கு நினைவூட்டினார். குறிப்பாக தேர்தல் பார்வையாளர்களை பொறுத்தவரை அவர்கள் களத்தில் கடினமாகவும் அதே சமயம் பணிவாகவும் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது டஃப்பாகவும் இருக்க வேண்டும், பொலைட்டாகவும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த தேர்தல் பார்வையாளர்கள் எந்த பகுதியில் பார்வையாளர்களாக பணியமர்த்தப்பட போகிறார்களோ அங்கு நேரில் சென்று ஆய்வு செய்து புவியியல் ரீதியாக அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நன்றாக அறிந்து கொள்வதோடு அங்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா, அங்கு பதற்றமான பகுதிகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை எல்லாம் கூட அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் சுதந்திரமான, நியாயமான, இலவசங்களால் தூண்டப்படாத அனைவருக்கும் சமமான வாய்ப்பை உறுதி செய்வதை தேர்தல் பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு கூறியிருக்கின்றார். அதே போல அனைவருக்கும் எளிதில் அணுகக்கூடிய வகையிலும் தேர்தல் பார்வையாளர்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் பார்வையாளர்கள் எங்கு பணியமர்த்தப்படுகிறார்களோ அந்த மக்களவை தொகுதிக்குள் அவர்கள் நேரடியாக இருக்க வேண்டும் எனவும் தங்களுடைய வாகனங்களில் GPS டிராக்கர் கருவியை பொருத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தேர்தல் பார்வையாளர்கள் எந்த நாளில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு செல்கிறார்களோ அன்றைய நாளிலேயே அவர்களுடைய தொலைபேசி, அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, தங்குகின்ற இடம் போன்றவற்றை அரசில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் அவர்களுடைய வேட்பாளர்களுக்கும் மாவட்ட இணையதளங்கள் வாயிலாகவோ அல்லது அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் வாயிலாகவோ தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாது வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற அந்த நாள் அன்றைக்கு பல்வேறு வாக்குப்பதிவு மையங்களுக்கு அதிக அளவில் நேரில் சென்று ஆய்வு செய்வதோடு வாக்குப்பதிவு சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்கிற அந்த அறிவுறுத்தலும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த தொகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து உள்ளூர் மக்களோடு கலந்துரையாடி அங்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா, அப்படி பிரச்சனை இருந்தால் அவற்றை களைவதற்கான நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் உறுதி செய்ய வேண்டும் என்று பல்வேறு விதமான அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.